வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல போன வருஷம் வெளியான ட்ரை டே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ரூரல் டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவரோட பேரு கன்னு அப்படின்றது. ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ல தான் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறத நிறைய மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்க எல்லாருக்குமே சரக்கு ஃப்ரீயா தருவேன்னு சொல்றாரு. எல்லாருமே பயங்கரமா கோஷம் போடுறாங்க. இவரும் சரக்கு எடுத்து அந்த இடத்துல அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். கனவுல கூட சரக்கை பத்தி தான் யோசிக்கிறாருன்னு காட்டுறாங்க. இவர் ஒரு கட்சி ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல இருப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு இங்கதான் படுத்து கிடக்குறாங்க. இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, உங்க ஒய்ஃப் கோவத்துல இருக்காங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோவும் கிளம்பணும்னு நினைக்கிறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேகமா வேன் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. பார்த்தா வேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ பெட்ரோல் போட மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இதனால இவங்க எல்லாருமே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கன்னுவோட ஒய்ஃபை இப்பதான் காட்டுறாங்க. இவங்க பேரு நிர்மலா அப்படின்றது. இவங்க கூட்டு குடும்பத்தோட தான் சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. கன்னுவை கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அவன் குடிகாரமா, அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ப்ரொஃபஸரா இருப்பாரு. அதெல்லாம் இவங்க பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணி கன்னுவை சரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்களால சரி பண்ண முடியல. அதனாலதான் இப்படி புலம்பிட்டு இருக்காங்க. கன்னு வேக வேகமா வீட்டுக்கு தான் ஓடுறாருன்னு பார்த்தா முதல்ல சரக்கு கடை இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வராரு. சீக்கிரமா சரக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஓடி வரத மாமாவும் பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மாமா கூட நிறைய பசங்க வந்திருப்பாங்க. இந்த பசங்களை வச்சுதான் எப்படியாவது ஒய்ஃபி கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கணக்கு பண்ணிடுறாரு. இப்ப பசங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நைட்டு முழுக்க பசங்களுக்கு கிளாஸ் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் போய் தான் சொல்றாரு அப்படின்றது ஹீரோனுக்கு நல்லா புரியுது. கிளாஸ் எடுத்தல, நீ செஞ்சு காட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வீட்டுல இருக்க ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அத்தை முழுகாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றான். அப்பதான் ஹீரோனும் விஷயத்த சொல்லிட்டாங்க. நீ வந்தோடனே இதை பத்தி தானே சொல்லியிருக்கணும், எதுக்காக இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தேன்னு கேக்குறாரு. நான் மட்டும் முழுகாம இருந்தா பரவாயில்ல, உங்க அம்மாவும் இந்த வயசுல முழுகாம இருக்காங்க. இந்த வயசுல பண்ற வேலையா இது? ரெண்டு பேருமே ஒரே சமயத்துல குழந்தை பெத்தா ஊர் என்ன பேசும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. நைட்டு நேரமா கோவமா தான் இருக்காங்க. நமக்கு 4 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைக்க போகுது, ஏன் நீ சோகமா இருக்கன்னு கேக்குறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான வேலை இல்லாம இருக்காரு. கட்சி வேலைன்னு எப்ப பாரு கட்சி ஆபீஸ்ல தான் இருக்காரு. இந்த நிலைமையில என்ன குழந்தை பெத்துக்க சொல்றீங்களா? எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பிறக்கிற குழந்தை உங்களை எப்படி நினைக்கும்? அதனால குழந்தைலாம் வேணாம், நான் கருவை கலைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் கவுன்சிலர் சீட்டு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா இந்த வாட்டி கவுன்சிலர் சீட்டு எனக்கு தான் கிடைக்கும். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவுன்சிலர் சீட்டு கிடைச்சா நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம தொடர்ச்சியா கட்சிக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம், அண்ணன் கண்டிப்பா நமக்கு தருவாரு, கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் தாவூஜின்னு ஒரு முக்கியமான நபர் வருது. அந்த தாவூஜியா ஐஸ் வைக்கிறதுக்காக சோனுன்னு ஒரு நபர் வந்துடுறாரு. இந்த வாட்டி கவுன்சிலர் சீட்டு எனக்கு தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஐஸ் வைக்கிறாரு. ஆனா தாவூஜி மனசுல ஹீரோக்கு தரணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்கும். நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சோனு கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஆட்களும் தாவூஜியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. தாவூஜி என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி கவுன்சிலர் சீட்டு உனக்கு தான் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற சோனுக்கு பயங்கர கோவமா இருக்கு. ஆனா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸை இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. வேலையா இந்த விஷயத்த ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் குடிக்க போறதுன்னா ஒய்ஃபை விடவே மாட்டாங்க. ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவரை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க. இதனால இவரும் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போது சோனு இருக்காரு பாத்தீங்களா, ஆட்கள் மூலியமா இவரை மறைச்சிடுறாரு. இவர்கிட்ட கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பேசுறாரு. என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ, அப்பதான் விடுவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கோவப்பட்ட ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு பாட்டில புடிங்கி இவரோட மண்டையிலேயே அடிச்சு மண்டையை உடைச்சு விட்டுறாரு. சோனு வேணும்ட்டே இப்படி பிரச்சனை ஆகணுன்றதுக்காக தான் பண்ணிருப்பாரு. சோனுவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கட்சியில முக்கிய பொறுப்புல இருப்பாரு. இந்த தகவல்லாம் தெரிஞ்சு தாவூஜி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சுத்தமா ஹீரோ கிட்ட பேசவே மாட்டாரு. முதல்ல சோனுவோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வராரு. சோனுவோட அப்பா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. நான் மேல் இடத்துல கண்டிப்பா இந்த விஷயத்த கொண்டு போவேன், பெரிய பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சோனு இருக்காருல, தாவூஜி மேல எந்த தப்பும் இல்ல, விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாவூஜி என்னைக்குமே நான் உங்களுக்கு விசுவாசமானவனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சோனு சொல்லிட்டாரு. இவனுக்கு தான் சீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி தாவூஜியும் முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோ பிரச்சனை பண்ணார்ல, அதனால ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்காரு. நியாயமா நான் கட்சியை விட்டே தூக்கி இருக்கணும், ஆனா தூக்காம விட்டு வச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அடுத்த 5 வருஷம் வரும்போது உனக்கு கவுன்சிலர் சீட்டு தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இப்ப இல்லையான்னு ஹீரோ கேக்குறாரு. கண்டிப்பா இந்த வாட்டி இல்ல, சோனு தான் எலெக்ஷன்ல நிக்க போறான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு.
ஐயோ இப்ப ஒய்ஃபு கிட்ட என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இந்த கட்சிக்காக எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், எனக்கு சீட்டு தராம அவனுக்கு சீட்டு தர போறாரா, எனக்கு கோவமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. இவர் குடிச்சிட்டு கோவப்பட்டாருன்னா டிவியை உடைச்சிருவாரு. அதனால ஒருத்தர் டிவியை உடைக்காம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் டெல்லியில நடக்கிற ஒரு போராட்டத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு பெரியவர் ரொம்ப நாளா உண்ணாவிரதம் இருக்காரு. நிறைய அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் போய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் தாவூஜியும் அந்த இடத்துக்கு போய் பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தாவூஜி ஸ்கோர் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு போயிருக்காரு, ஏன்னா பெரிய விளம்பரம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் விளம்பரம் தேடிக்கிட்டா என்னன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம எல்லாருமே உடனே டெல்லிக்கு போக போறோம்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா போக தான் போறோம், வண்டியை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வண்டி பாதியிலேயே மக்கர் பண்ணிருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஜீப்பை நிறுத்திட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. ஜீப்பை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜீப் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த போராட்டம் எல்லாம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வெளியே இருக்க நபரும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் தாவூஜியோட ஆட்கள், எங்களையே விட மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல இருக்க பெரியவருக்காக நிறைய பேர் டிராமா எல்லாம் போடுவாங்க. டிராமாக்கு எல்லாருமே பிளாக் காஸ்டியூம்ல இருப்பாங்க. ஹீரோ கூட வந்த ஒரு நபரும் பிளாக் காஸ்டியூம்ல இருப்பாரு. இவரும் டீம் தான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மேல கூட்டு வந்துடுறாங்க. பெரியவரை பக்கத்துல வச்சு பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே ஹீரோ கிட்ட இந்த தகவலை சொல்லணும்னு நினைக்கிறாரு. அங்க இருந்தே இவர் போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான் ஸ்டேஜ்ல பெரியவருக்கு பக்கத்துல தான் இருக்கேன், நீ வந்தா பாத்துறலாம்னு சொல்லிட்டாரு. எங்கடா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்ப நானே கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரை இவர் இழுத்துட்டு போறாரு. இதனால இந்த இடத்துல பெரிய பிரச்சனையா இருது. போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாரையும் இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இதனால தாவூஜிக்கு தான் கெட்ட பேர் ஏற்பட்டது. தாவூஜியோட ரைட் ஹேண்ட் பேரு பல்வந்த் அப்படின்றது. பல்வந்த் மூலியமா இவங்க எல்லாரையும் பெயில் எடுத்துடுறாரு. இவங்க யார்கிட்டயும் பேச கூட அவர் தயாரா இல்ல. இதுக்கப்புறம் கட்சி பக்கம் வந்துடவே வந்துடாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா திட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. குழந்தை பிறக்க போதுன்னா சீமந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஈரன் இருக்காங்கல்ல, மாமியாரை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மாமியாரும் பதிலுக்கு ஈரனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஜானகின்ற ஒரு லேடி தான் மருதாணி எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜானகி இருக்காங்கல்ல, என் கையில காசை தராதீங்கம்மா, என் பொண்ணுக்கு நேரடியா உங்க அப்பா மூலியமா ஃபீஸை மட்டும் கட்டிருங்க, ஏன்னா காசு என் கையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என் குடிகார ஹஸ்பண்ட் குடிச்சு அழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோட டீம்ல தான் அவரும் இருப்பாரு. ரொம்ப ஃபீலிங்கா பேசுறதுனால ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நீ காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த வருஷம் முழுக்க ஆகிற செலவை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா, இதுக்காகவே உங்களோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் தான் நிக்கவே போறது இல்லல்ல, அதை பத்தி ஒய்ஃபு கிட்ட சொன்னா கோவப்படுவாங்கன்றதுக்காக மறைச்சிட்டு இருக்காரு. ஏன் சோகமா இருக்கன்னு ஒய்ஃபு கேக்குறாங்க. சோகமா இருக்கனா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இவர் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்க போறதுனால ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை நடந்துட்டு இருக்கும் போதுதான் சோனு ஆட்களோட வராரு. வேணும்ட்டே இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. கவுன்சிலர் எலெக்ஷன்ல இந்த வாட்டி நான் தான் நிக்க போறேன், அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி டெல்லி வரைக்கும் போய் அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்காங்க, அதை பத்திலாம் உங்களுக்கு சொல்லல, நியூஸ பாருங்க தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் தெரிய வந்தோன்னா ஒய்ஃபும் முறைக்கிறாங்க. இப்ப வேகமா கையில இருக்க வளையல் எல்லாத்தையும் கலட்டி வச்சிடுறாங்க. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என் வாழ்க்கை நாசமா போனா கூட பரவாயில்ல, என் குழந்தையோட வாழ்க்கையை நாசமா போக விட மாட்டேன், அதனால கண்டிப்பா கருவை கலைக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மத்த பசங்களை நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே கட்சி வேலைக்காக போனாங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க போக தேவையில்லைன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் கோவப்படுறாங்க. இதை தாண்டிய மத்த ஃப்ரெண்ட்ஸ் கட்சி ஆபீஸ்க்கு போலான்னு கட்சி ஆபீஸ் கிட்ட வராங்க. ஆனா அங்க ஒரு போலீஸ் இருக்காரு. இதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது போங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுறாரு. ஒரே நாள்ல இவங்களுக்கு எல்லாமே மாறின மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோ இருக்கார்ல, எதுக்காக அவரோட செல்வாக்குல நான் நிக்கணும், சுயேட்சையாவே நிக்கிறேன், கண்டிப்பா நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கட்சி இல்லைன்னா யாரா நமக்கு ஓட்டு போடுவா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. டெல்லியில அவர் உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்ணாவிரதம் இருக்கிறதுனா அதுக்கான இடத்தை அமைக்கிறதுக்கு செலவாகும்ல, அந்த செலவுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல. ஹீரோவும் காசை ரெடி பண்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா தாவூஜி கிட்ட பல்வந்த்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்துதான் எனக்கு ஃபண்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. இவர் தான் சோனுவோட எலெக்ஷன் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு காசு தரதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி பல்வந்த் கேக்குறாரு. கவுன்சிலர் எலெக்ஷன்ல சோனு ஜெயிச்சிட்டானா அவனோட செல்வாக்கு கூடிரும், உங்களே கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடுவான், அது நடக்காம பாத்துக்கிறேன், அதுக்காகவாது காசை தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இதனால பல்வந்த் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு செலவுக்கான காசு எல்லாம் தந்துடுறாரு. கட்சியில இன்னொருத்தன் நம்மளை விட வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்றாரு. ஈரன் சுத்தமா இவர்கிட்ட பேச மாட்டாங்க. இவர் வந்தோடனே கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, நான் புதுசா ட்ரை பண்ண போறேன், நிச்சயமா இதுல ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் கதவை திறந்து வெளியே வராங்க. இவர் கையில ஒரு கயிறை கட்டிடுறாங்க. மேற்கொண்டு எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாங்க. இவர் உண்ணாவிரதம் இருக்க போறாருல, நல்ல விஷயம்ன்றதுனால மாமனாரும் சப்போர்ட் பண்றதுக்காக வந்துடுறாரு. என் மாப்பிள்ள உண்ணாவிரதம் இருக்க போறாரு, எதுக்காக இருக்க போறாருன்ற காரணத்தை அவரே வந்து சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு.
வந்த ஹீரோக்கு என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது, நான் காரணத்தையே முடிவு பண்ணல அப்படின்ற மாதிரி மாமனார் கிட்ட சொல்லிட்டாரு. அட பாவி, முடிவு பண்ணாமே போராட்டம் பண்றதுக்கு வந்துட்டியா, முதல்ல முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க யோசிச்சுட்டு இருக்க கேப்ல யாருமே கிளம்பி போயிடக்கூடாது இல்ல, அதுக்காக ஒரு டான்சர் லேடியை இந்த இடத்துக்கு வர வச்சுறாங்க. இதெல்லாம் சுத்தமா மாமனாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப டான்சர் லேடி வந்ததுனால எல்லாருமே அந்த இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த லேடி கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. இந்த டான்ஸ் ஷோ நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பாத்துறாங்க. இவர் நல்லபடியா மாறிட்டாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த பார்த்தவங்க மொரஸ்டே கிளம்பிடுறாங்க. இத பாக்குற இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்ப சரக்க போட்டாதான் சரிப்பட்டு வரும், அந்த பல்வந்துக்கு கால் பண்ணி சரக்க கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. பல்வந்த் இருக்கார்ல, இந்த பிளான் சொதப்பினதுனால சரக்கெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன் பிசினஸே எங்களை நம்பிதான் இருக்கு, இப்ப சரக்கு அனுப்பி வைக்க போறியா இல்லையான்ற மாதிரி கோவப்படுறாரு. பல்வந்த் இருக்கார்ல, என்னடா என்கிட்டயே திமிரா பேசுற, உனக்கு சரக்கெல்லாம் அனுப்ப முடியாது, அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு பைசா கூட தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி தனவட்டா பேசிடுறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, அவன் கடைக்கு போலான்ற மாதிரி ஆட்களை கூட்டு வந்துடுறாரு. அந்த கடையை உடைச்சு அங்க இருக்க சரக்கெல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே போதையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில இந்த இடத்த பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பேசி ஆகணும்ல, அதனால எல்லாருமே ஹீரோவை குளிக்க வச்சு அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ அரை போதையில தான் இந்த இடத்துல பேசிட்டுலாம் இருக்காரு. ஹீரோயின் கூட சண்டைலாம் ஏற்பட்டது பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் இந்த குடிதான் காரணம், இந்த குடியை நான் நிறுத்துறதுக்காக தான் போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஜானிக்கு ஹஸ்பண்ட கூட்டு போலான்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா இவர் பேசுனது பிடிச்சிருது. நீ இதை தான் பண்ண போறேன்னா என்னோட சப்போர்ட் என்னைக்குமே உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நிறைய லேடிஸ் என்னோட சப்போர்ட்டும் இருக்கும், என்னோட சப்போர்ட்டும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்பதான் பல்வந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் மதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறானா, நேத்து என்னோட கடையில இருந்து பாட்டில் எல்லாம் திருடி குடிச்சிருக்கான், இவனெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்டா, திருடி குடிச்சண்டா, இதுக்கப்புறம் ஆனா உன்னோட கடையில யாருமே வராம நான் பாத்துப்பேன்னு சொல்றான். என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி பல்வந்த் கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இவ்வளவு ஃபோர்ஸா பேசுறதுனால லேடிஸ்க்கு எல்லாம் நம்பிக்கை வந்துருது. தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணிரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இவரே போதையில் தானே பேசிட்டு இருக்காரு. பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஆனா எல்லா லேடிஸும் சேர்ந்த மாதிரி அவர் அங்கிருந்து தூக்கிட்டு வராங்க. இப்ப அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்து அவரை குளிக்கலாம் வைக்கிறாங்க. உங்களை தான் மழை போல நம்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் லேடிஸ் சொல்றாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஒய்ஃப் கவனிக்கிறாங்கல்ல, இப்பதான் ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை வந்திருக்கு. இவரும் உண்ணவர்தான் உண்மையில இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே சாப்பிடாம இந்த இடத்துல உட்காந்துலாம் இருக்காரு. குடிச்சுக்கிட்டே இருந்தவங்க குடிக்காம இருந்தா ரொம்ப வீக் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஹீரோ வீக் ஆயிடுறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உங்ககிட்ட இது வரைக்கும் பெருசா நான் எதுவுமே கேட்டது இல்ல, இவங்க நம்பிக்கை மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவர் உண்ணாவிரதம் இருக்கிறது தெரிஞ்சு பேட்டி எடுக்கிறதுக்காக ஆட்கள் வந்துடுறாங்க. வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் உடம்புல மைக்க சொருவுறதுக்காக வராது. என்னையா ஏதோ உடம்புல சொருவுறதுக்கு வர, நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க, இது மைக்கு, இத சொருவுனாதான் நீங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொருவிடுறாரு. இவர்கிட்ட ஜென்ரலான நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அதே சமயம் லேடிஸ் கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. லேடிஸ் எல்லாருமே குடிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ பக்கம் வாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. இது எல்லாம் தாவூஜிக்கு தெரிய வந்துருது. பல்வந்த் தானே அந்த ஏற்பாடுலாம் பண்ணி தந்தாரு, அதனால பல்வந்த பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ தலைவரே, தெரியாம இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. நீ எதுவும் பண்ண தேவையில்ல சோனு, நீ தான் நான் சொல்ற மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான சோனு கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோக்கு சப்போர்ட்டா எல்லா லேடிஸும் இந்த இடத்துல தான் உட்காந்து இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு சோனு வந்துடுறாரு. இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சோனு இருக்காரு பாத்தீங்களா, நீங்க பண்றதுதான் சரி, உங்களுக்கு கீழே நானும் போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயும் எல்லாருமே நம்பாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் நான் சொல்றதை நம்புங்க, நீங்களே கூட இந்த வாட்டி கவுன்சிலரா மாறுங்க, உங்களுக்கு கீழே இருந்தா மட்டும் போதும், ஏன்னா இது நல்ல கொள்கைன்னு சொல்லிட்டாரு. அதனால ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ கூட இருக்கிறதுனால ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பல்வந்த் சைட்ல இருந்து சரக்கெல்லாம் தர மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கு சரக்கு அடிக்கணும் போல அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இப்பதான் இந்த இடத்துக்கு சோனு வராது. என்ன சரக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா, நான் உங்களுக்கு தரேன், ஹீரோ கிட்ட சொல்லாம அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. வேணும்ட்டே உங்களோட போராட்டத்தை கெடுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பூந்திருக்காரு. இப்ப சோனுவும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. முதல்ல போராட்டத்துல 50 லேடிஸ் இருந்தாங்க, இப்போ வரைக்கும் 50 லேடிஸ் தான் இருக்காங்க. நம்ம போராட்டத்தை பெரிய லெவல்ல கொண்டு போனோம்னா பயணம் மாதிரி மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் தந்த சரக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிருக்காங்க, இவர் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஜானகி நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறது. இவங்க சொல்றதும் சரியா தான் படுது, இன்னும் நிறைய பேரை நம்ம கூட சேர்க்கலாம்னு சொல்றாங்க. அதனால இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஹீரோ ரொம்ப வீக்கா இருக்காரு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நடக்கிறாரு. ஹீரோவை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தியே சாவடிக்கலான்றது தான் இவங்களோட பிளான். ஹீரோ கூட சேர்ந்து குடிக்கிறதுனால ஹஸ்பண்ட ஒய்ஃப் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோவே நல்ல விஷயம் தானே பண்றாரு, நீங்களும் சேர்ந்துக்கோங்க நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க.
மேற்கொண்டு எல்லாருமே சேர்ந்த மாதிரி நடந்து வராங்க. ஏறக்குறைய பல்வந்தோட கடைகிட்ட வராங்க. வேணும்ட்டே ஷார்ப்பான கல்லா அங்க வச்சிருப்பாரு. அந்த கல்லு குத்தி ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப செம்மையா ஹீரோக்கு மயக்கம் வந்துட்டு இருக்கு. பல்வந்தம் கிண்டல் பண்றாரு. சரக்கு குடிக்காம தான் இந்த மயக்கம்லாம் வருது, இந்த எடுத்து குடிச்சுக்கோன்ற மாதிரி ஜீப்ல சரக்கு பாட்டில வைக்கிறாரு. இதை ஹீரோவும் கவனிக்கிறாரு. இப்ப எந்திரிக்கிற ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கல்லை சேர்த்து எடுக்கிறாரு. அந்த கல்லை வச்சு அடிச்சு அந்த பாட்டில உடைச்சிடுறாரு. மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் தான் இவரோட காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு வெட்டிட்டு இருக்காங்க. கருவை கலைக்கணும்னு நினைச்சேன்ல, அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த வலையில போட்டு விடு அப்படின்ற மாதிரி தராங்க. இவரையும் உங்களோட கையில போட்டு எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை நினைச்சு பெருமைப்படுவான், அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த சோனு ஒரு திட்டத்தோட தான் உள்ள நுழைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம ஆட்கள் எல்லாரையும் குடிக்க வச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் சொல்றாரு. எனக்கு அவனோட பிளான் என்னன்னு தெரியுது, நம்மளும் ஏதாவது பதிலுக்கு பண்ணணும், நான் சொல்ற மாதிரி நீ ஒரு வேலை பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எனக்கெல்லாம் சரக்கு கிடையாதான்னு கேக்குறாரு. இது என்ன கேள்வி, வந்து சரக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி சோனு சொல்றாரு. என்னால இங்க அடிக்க முடியாது, சரக்கு பாட்டில் தந்தா நான் வீட்டுல போய் அடிச்சுப்பேன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே தரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோ உட்காந்து இருந்த இடத்துல திடீர்னு காணாம போயிடுறாரு. கண்டிப்பா அவர் ஹீரோக்கு தான் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால மீடியா ஆட்கள்ல இருந்து எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஹீரோ எங்கன்ற மாதிரிலாம் தேட வச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வந்தேன், இது ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரெஸ்ட் ரூம் போறதுக்காக தான் வந்திருக்காரு, நீங்க எல்லாம் போங்கன்ற மாதிரி சோனு அனுப்பி விட்டுறாரு. உன் ஃப்ரெண்டு பாட்டில் வாங்கும் போதே உனக்காக தான் வாங்கியிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சது, பாட்டில் கேட்கறதுக்கு எதுக்கு கூச்சப்படுற, இந்த சரக்கு அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சரக்கு பாட்டில இவர்கிட்ட நீட்டுறாரு. ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு இவர் கையில இருக்க சரக்கு பாட்டில லாக் பண்ணிடுறாரு. இவன் எனக்கு சரக்க கொடுக்க பாக்குறான், எல்லாருமே வாங்க வாங்கன்னு சொல்றாரு. இப்பதானே எல்லாருமே நடந்து போனாங்க, எல்லாருமே திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உனக்கு தான் அரசியல் பண்ண தெரியுமா, எனக்கும் அரசியல் பண்ண தெரியும்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கேட்கிற மாதிரி சொல்றாரு. வந்த எல்லாருமே சோனு மேல கோவப்படுறாங்க. ஓஹோ, இந்த போராட்டத்தை கெடுக்கிறதுக்காக தான் நீ நுழைஞ்சிருக்கியா, உன்னை விட மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. இவர் பயத்துல வேகமா சாராயம் கடை இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போய் பூந்துக்கிறாரு. போராட்டத்தை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சீங்க, சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி லேடிஸ் எல்லாம் கத்தி பேசிட்டு இருக்காங்க. போராட்டம் நல்லபடியா போகுது. ஹீரோக்கும் செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. இத பாக்குற தாவூஜி செம்மையா கடுப்பாவறாரு. எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ணோம்ல, அந்த நாள் வந்துருது. இவரும் நாமினேஷன் கொடுக்கறதுக்காக வந்துடுறாரு. அப்ப போலீஸும் ஏற்கனவே இருக்கிற கேஸுக்காக அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இவரும் அமைதியா அவங்க கூட போயிட்டு இருக்காரு. ஆனா போராட்டத்தை நிறுத்ததுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு லேடிஸ் கோவப்படுறாங்க. அதுலயும் ஜானகி இருக்காங்க பாத்தீங்களா, அவரை மட்டும் கூட்டு போனீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஜானகியும் மண்ணெண்ணெய் எடுத்து அவங்க உடம்புல ஊத்திக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க அவங்களையே கொளுத்திக்கிறாங்க. இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அவர் மேல போட்டிருக்க துணி எடுத்துட்டு வேகமா இவங்களை வந்து லாக் பண்ணிட்டாரு. நல்லபடியா இந்த இடத்துல இவங்களை காப்பாத்திடுறாரு. இவர் பார்க்கலாம் நினைச்சா கூட போலீஸ் விட மாட்டாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயினும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் என்னால் தான் எல்லா பிரச்சனையும், நான் பேசாம இந்த போராட்டத்தை நிறுத்திட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த போராட்டம் நிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஜானகி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா, தயவு செஞ்சு நீங்க நிறுத்திடாதீங்க, கண்டிப்பா இதுல நம்ம ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, தாவூஜியை பாக்குறதுக்காக ஹீரோவை கூட்டு வந்துடுறாரு. தாவூஜியும் இப்ப ஹீரோ கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. தாவூஜிக்காக ஹீரோ நிறைய வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. அதெல்லாம் மறந்துட்டேன், நான் நியாயமா உனக்கு தான் சீட்டு தந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுறாரு. அதே மாதிரி ஹீரோவை பல்வந்த் கோவமா பேசினார்ல, அதெல்லாம் சொல்லி பல்வந்த போட்டு இந்த இடத்துல அடிக்கிறாரு. ரொம்ப நடிக்காதீங்க தாவூஜி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த போராட்டத்தை நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற தாவூஜி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் பேர்ல என்னென்ன கேஸ்லாம் இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கிறாரு. பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஜானகியை தூண்டி விட்டு சூசைட் பண்ண வச்சது இவன் தான் அப்படின்ற மாதிரியும் கேஸ போட்டு இந்த நாய் கடைசி வரைக்கும் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. என்ன பகஸ்ட் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அதனால ஒழுங்கா சைனை போட்டு வாபஸ் வாங்கிடு, உனக்கு கவுன்சிலர் சீட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, சரின்ற மாதிரி அவங்க சொல்ற இடத்துல சைனை போட்டுறாரு. இதான் புத்திசாலித்தனமான முடிவு, நாளைக்கு மீட்டிங்க்கு பேசுறதுக்காக வந்துருன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ இந்த மாதிரி வாபஸ் வாங்கிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருது. ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ துரோகின்ற மாதிரிலாம் சிலர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ என்ன முடிவு எடுத்தாருன்னு ஹீரோயினுக்கு சரியா தெரியல, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த ஸ்டேஜுக்கு பேசுறதுக்காக வராரு. ஆனா மக்கள் எல்லாருமே கோவத்துல இருக்காங்கல்ல, இவர் மூஞ்சில சாணியெல்லாம் கரைச்சு ஊத்திட்டு இருக்காங்க. தாவூஜியும் மக்களை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. டாஸ்மாக க்ளோஸ் பண்றதுலாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அது மூலியமா தான் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம இவன் என்னென்னவோ பேசிட்டான், இப்ப புரிஞ்சுக்கிட்டான், அதனாலதான் கவுன்சிலர் சீட்டு தந்திருக்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவன் வந்து உங்ககிட்ட பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாவூஜி உண்மையதான் சொல்றாரு. நேத்து முழுக்க எனக்கு நிறைய விஷயத்த புரிய வச்சாரு. டாஸ்மாக் மூலியமா தான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் போகுது, அந்த வருமானத்தை வச்சுதான் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க.
நமக்கு தான் பெருசா எதுவும் பண்ணலையேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதையே தான் நானும் பாபுஜி கிட்ட கேட்டேன். பாபுஜி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. நிறைய பசங்க படிக்க கஷ்டப்படுறாங்கல்ல, இதுக்கப்புறம் கவர்மெண்ட் சார்பில இருந்து எல்லா செலவையும் அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த வாக்கெல்லாம் கொடுத்ததுனால தான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கே முடிவு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவன் நமக்கே ஆப்பு வைக்கிறான் அப்படின்ற மாதிரி பாபுஜி டென்ஷன் ஆகுறாரு. மக்கள் நல்லது நடந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கிளாப்லாம் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாபுஜி டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பேச சொன்னா என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கு நக்கலா இருக்கா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஜானகி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, அவளோட கதையை முடிச்சு உன் மேல பழிய போட்டுருவேன். அதே மாதிரி உனக்கு ஒய்ஃப் இருக்கால, அவ கதையை முடிப்பன்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இப்ப இவர் சொன்னதுக்கு சமாளிக்கணும்ன்றதுக்காக ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக போறாரு. அப்பதான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மறைச்சு வச்சிருக்க மைக்கை வெளியே எடுக்கிறாரு. இல்ல ரெக்கார்டா இருக்கிறதெல்லாம் போட்டு காட்டுன்ற மாதிரி அங்க இருக்க ஆங்கருக்கு சிக்னல் பண்றாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க சிஸ்டத்துல அதை கனெக்ட் பண்ணி போட்டுறாரு. நான் என்ன பேச சொன்னா நீ என்னடா பேசிட்டு இருக்க, ஜானகி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, அவ கதையை முடிச்சு உன் மேல பழிய போட்டுருவேன், உன் பொண்டாட்டி இருக்கல்ல அவளையும் சாவடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டினார்ல. அதை எல்லாருமே கேட்டுறாங்க. இப்படி மிரட்டி தான் சம்மதிக்க வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அரசியல சொல்லி கொடுத்தது நீங்க தான், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ற மாதிரி இவரும் கால்ல விழுறாரு. சின்னதா ஒரு பிளான போட்டு தாவூஜியோட மொத்த அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணி விட்டுறாரு. இப்ப கீழ இருக்க ஒய்ஃப் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கூட சேர்ந்து எல்லாருமே இந்த இடத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. தாவூஜியோட கட்சியை சேர்ந்தவங்க ராஜினாமா பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரும் ராஜினாமா பண்ணிடுறாரு. அவள் தான் இதுக்கப்புறம் இவர் பொலிட்டிக்கலா வேஸ்ட் தான். இப்ப ஜானகி இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டல விட்டு வந்து இப்போ ஒரு கடை வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தான் ரன் பண்றாங்க. ஹீரோவும் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. முழுசா தவிர்க்க முடியலனாலும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் போராட்டத்தை அவரும் கைவிடுறாரு. ஹீரோவோட அம்மாக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோக்கும் குழந்தை பிறந்துருது. எலெக்ஷன் டேட் வந்துருது. எல்லாருமே ஓட்டு எல்லாம் போட்டுறாங்க. இப்ப எலெக்ஷனுக்கான ரிசல்ட்னாலும் வந்துருது. ஹீரோ தான் ஜெயிச்சிருக்காரு. ஹீரோவை எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஹீரோவும் டான்ஸ் ஆடிக்கிட்டே சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.